வாழ்த்தியுள்ளோம். விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன நல்லா சொல்றான். ஒரே மண்ணுதான், ஒரே பூமி தானே, ஒரே மண்ணுதான். பாய்ச்சுகின்ற அந்த நீரும் ஒரே நீர் தான். நெல்லுக்கு வேற நீரா, கத்திரிக்காய்க்கு வேற நீரா, அல்லது மாங்காய் மரத்துக்கு வேற தண்ணியா, தென்னை மரத்துக்கு வேற தண்ணியா, திராட்சை தோட்டத்துக்கு வேற தண்ணியா? இல்ல. ஒரு காடு இருக்குன்னா ஒவ்வொரு காட்டுலயும் ஒவ்வொரு பயிர் பண்றோம்னா தண்ணி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். தண்ணி எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே பாய்ச்சப்படுது. ஆனால் அதுல வரக்கூடிய சுவை இருக்கே, ஒவ்வொருத்தரும் வேற ஒரு வேற சுவை. இதை செய்தவன் யாரு நல்லா கேட்கிறான். இதை சிந்திச்சிருக்கீங்களா? தண்ணி பாய்ச்சுறோம், மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்குது, அது வேற வகை டேஸ்ட்ல இருக்கு. திராட்சை பழம் வருது, அது வேற வகை டேஸ்ட்ல இருக்கு. தக்காளி பழம் அது வேற வகை டேஸ்ட்ல இருக்கு. இப்படி ஒரே மண்ணுதான், ஒரே தண்ணி தான் பாய்ச்சப்படுது, ஆனாலும் வெவ்வேறு ஒரு சுவையில இருக்கே.